திருச்செந்தூரில் கடல் அரிப்பால் வெளிவந்த 4 உயர கல்வெட்டில் இருந்த அதிசய வார்த்தைகள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக அளவில் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக திருச்செந்தூரில் கடலின் சீற்றம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு பக்தர்கள் இறங்கும் படிக்கட்டுகள் தகரம் மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தின் வழியாக பக்தர்கள் இறங்கி நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருச்செந்தூரில் கடலின் அலைகள் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை நேரத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட கல் ஒன்று கரை ஒதுங்கியது. கடலில் வந்த அலையில் அந்த கல் புரண்டு விழுந்தது. அப்பொழுது அந்த கல்லில் எழுத்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக கோவில் பணியாளர்கள் அந்த கல்வெட்டின் மீது திருநீறு கொண்டு தேய்த்து எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தனர். அந்த எழுத்துக்கள் தற்போதைய கால எழுத்துக்களாக இருந்தது. அந்த கல்வெட்டில் முனி தீர்த்தம் என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. அதற்கும் கீழ் இதன் பலன் ஆன்மாக்களை கட்டி இருக்கிற நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அறத்தை போலிருந்து பலனை கொடுக்கும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் இதே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் 2 கல்வெட்டுகள் கரை ஒதுங்கியிருந்தது. அதில் மாதா தீர்த்தம் என்றும் பிதா தீர்த்தம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி 24 தீர்த்தங்கள் இருந்துள்ளது. ஆனால் அது நாளடைவில் பராமரிக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. மேலும் அந்த தீர்த்தத்தின் அருகே ஒவ்வொரு தீர்த்தம் குறித்தும் அதன் பயன் குறித்தும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளடைவில் அவை கடலுக்குள் சென்றுவிட்டது. தற்பொழுது அதிக அளவில் கடல் அலையின் சீற்றம் இருப்பதாலும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாலும் கடலில் கிடக்கும் கல்வெட்டுகள் வெளியே வந்துள்ளன. இது குறித்து உடனடியாக கோவில் நிர்வாகம் தீர்த்த கல்வெட்டுகளை பாதுகாத்து மேலும் திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்த கிணறுகளை பராமரித்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.